பஞ்சம் பசி பட்டினி வறுமை கொடுமை. பட்டினி வறுமை கொடுமை. குடிக்க தண்ணி இல்லை, நாட்டுல கடிக்க கரடு இல்ல. மக்கள் எல்லாம் இன்னைக்கு என்ன செய்வது, நாளைக்கு என்ன செய்து வாடி வசங்கி இருக்காங்க. பஞ்சத்தின் கொடுமையிராதி தெரசெல்லாம் வாடி வசங்கி கொண்டிருக்கிற போது என் முடிவு ஆப்ப எங்க இருக்கு, தோசை எங்க இருக்கு காக்கா. பஞ்சத்தை உடனாரே வடுவாவி வல்லரக்கல். இந்த வல்லரக்கரானவள் மந்திரிகை வரவழைத்து மன்னன் என்ன என்னையா கேட்கிறான். என்னமா கேட்கிறாள்? அப்பா ஏ மந்திரி, மந்திரி அரக்கல் ஆட்சிக்கு வந்து 12 வருஷமாச்சு. வருஷம் 12 ஆகிவிட்டது. அதனால் நாட்டிலே வாழ்ந்து வரப்பட்ட குடிபடை ஜனங்கள் எல்லோரும், குடிபட மக்கள் எல்லோரும் நமக்கு கொடுக்க வேண்டிய கப்பப்பணம், காணிக்க பணம், வரி பணம், வட்டி பணம், பகுதி பணம், கிஸ்தி பணம் இதனால் இதுவரைக்கு ஒழுங்கா கொடுத்தார்களா இல்லையா? மன்னா அரசே, வல்லரக்கா பூபதியே அரசே, நோட்டை எழுக்கவும் இல்ல, நோட்டை தொடவும் இல்ல. ஏன் தொடல? 30 நாள். நாளை என்னும் போருக்கு முன்னே 28ஆம் தேதி தாளை என்னது இல்ல நோட்டு. அது ஒழுங்கா தான் என்னது. அப்ப அந்த வேலை ஏன் செய்யல? அந்த வேலை ஏன் செய்யலனா, ஏன் அங்க போக முடியாது, வர முடியாது. எங்க 56 தேச நாட்டுக்கும் ஏன் போக முடியாது? அவங்க இன்னைக்கு என்ன செய்வதோ, நாளைக்கு என்ன செய்வதோ, குடிக்கிறது கஞ்சி இல்லாம, கடிக்க கரடு இல்லாம இருக்காங்க. சரி, அவங்க போய் பணம் கேட்க முடியுமா? ஆமா, 12 வருஷம் வெறிச்சோடி வெப்போடி கிடக்கு. வெப்பா கிடக்கு. ஆமா, மழை இல்லாமப்பா. காடு பூரா வயக்காடு பூரா வெப்போடி கீறி போய் கிடக்கு. பூரா டாட்டாரு தர வெடிச்சிருக்கு. அவ தீண்டிட்டு விளையல விளையல. மழை இல்லையே, மழை இல்ல, அதான் வெடிச்சு அப்படியே வெப்போடி கிடக்கு. மழையும் இல்ல, தண்ணியும் இல்ல, விளையும் இல்ல. அப்ப என்ன உங்களுக்கு பஞ்சம்? பஞ்சம் வந்து விட்டது. ஓஹோ, பஞ்சம் வந்துரும் இல்ல. 12 வருஷம் ஆச்சு மழை பெஞ்சு. ஆமா, குடிக்க ஒரு சொட்டு தண்ணி இல்லையே. ஒரு நாளைக்கு தண்ணி இல்லாம வாடிக்கிட்டு கிடக்கு. 12 வருஷம் தண்ணி இல்லைன்னா ஐயோ பாவ, செடி எல்லாம் பூத்து இருக்காத. நானும் ஊத்து தோண்டி இறச்சி தான் பாக்க. சரி, அப்ப தோட்டம் காய்க்கல? காய்க்கவே இல்லை. மொட்டுக்கள் மலரல. இதை காஞ்சி போச்சு. பயிறு தலைக்கல. இல்லை, கரண்ட் போச்சு. என்ன செய்ய? என்ன செய்ய? அவரு தண்ணி எவச்சிருந்தா விட்டுருக்காரு. ஆமா, ஊக்கம் செடி மழை இல்லை. அதனால கொடிய பஞ்சம், தீராத பஞ்சம். அரசே முன்னாடி கேட்கல, அவன் கொடுக்கலன்னு நினைக்க. கேட்டிருந்தா அப்ப தந்திருப்பாங்க. எல்லாம் கொடுத்தா உங்க பேரை சொல்ல ஒண்ணுதான் கொடுக்கல. அதுக்கு தான் அந்த இடத்துக்கு போக முடியல. ஓஹோ, உங்க பேர் சொன்னா விழுந்திருக்கு. ஆமா, ஏன் கொடுக்கவில்லை பணம்? மழை தண்ணி இல்லை, கொடுக்கவில்லை. அடே, நாடு பஞ்சமா இருந்தா என்ன, பசியா இருந்தான்னு இந்த மக்கள் பட்னியா கிடந்தா நமக்கு என்ன? எனக்கு கல்லறை போங்க, சில்லறை வந்துகிட்டே இருக்கணும். ஆக்கப்பட்ட பொருள் அத்தனையுமே அரசாங்கத்துக்கு சொந்தம். அரசாங்கத்துல ஒப்படைக்கணும். 1 கோடி ரூபாய்க்கு வீடு கட்டினாலும் தீர்வு கட்டாம குடியிருக்க விடுவானா? மாட்டார்கள். 1.5 மாசத்துக்கு கரண்ட் பில் கட்டினா வீட்டுல விளக்குறியுமா? 3 பேசியும் மொத்தமா அப்படின்ட்டு போயிருவாங்க. இடத்தீர்வு, நிலத்தீர்வு, காட்டு தீர்வு, வீட்டு தீர்வு, கரண்ட் தீர்வு, தண்ணீர் தீர்வு அனைத்தும் கொடுத்தே ஆக வேண்டும். அனைத்து தீர்வையும் அரசாங்கத்தில் ஒப்படைக்க வேண்டும். நடந்து ஒரு ரோட்டு கூட மக்கள் வரிய கொடுத்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, சும்மா இல்ல. ஒன்னேமா நாள்ல வரி போட போயதான் பூரா சிமெண்ட் ரோடு ஆயிட்டு. இவ 12 வருஷமா வருஷம் 12 கப்பம் கொடுக்கல, காணிக்க செலுத்தல, வரி பணம் கொடுக்கல, வட்டி பணம் செலுத்தல. போனால் உள்ள பாக்கியத்தை கெட்டா பாருங்க. அவரு ஏற்கனவே போனாண்ட அம்மன் கோயிலுக்கு வரி கொடுக்கல. ஆமா, பேக் கோயில், சாமி கோயில் கொடை வச்சிருக்கு, வரியை கொடுத்துட்டு வெளியில பேக்கத்துக்கு தோல்ல போடுங்க. சாமி கோயிலுக்கு வரி கொடுப்பான்னு சொல்றேன், பொறு நான் சாமி ஆடி கழிக்கேன்னு சொல்றேன். ஏன் கேட்க, நான் வரி கொடுக்க கதவை புடிக்கிட்டு போட்டாங்களா? ஒற்ற கதவு தான், அது ஓட்ட கதவு. ஐயோ, இப்ப கதவே இல்லையா? அதையும் பிடிக்கிட்டு போட்டா. அப்ப நான் வரி கொடுக்கலாமா? நான் வீட்டுக்குள்ள வரும் கண்டதெல்லாம் வந்துட்டு கிடக்கு. அப்படியா? வரி கேட்கதாமா. ஓஹோ, அப்பேற்பட்ட பஞ்சம். அதனால எழுதுகிறான் அரக்கன் ஓலை எழுதினான். ஓலை எழுதினான். அடடே அடடே, 56 தேசத்திலே ஆண்டு வரக்கூடிய சிற்றரசர்களே, இதோ வருகிறையனுடைய ஓலை கண்ட நேரத்தில் அடே கப்ப பாருங்கட்ட வேண்டாம், கடுப்போரு செய்திடுவே கொடிய வைத்துகளே தூவே பகுதி பரம் கட்ட
மரம் கட்டாவிட்டால் திரையதிலே அடைத்திடுவேன் நாட்டிலே விடுங்கிடு நாட்டை விட்டு விரட்டிடுவேன் என்று சொல்லி வல்லார்கள் என்று சொல்லி வல்லார்கள் என்று சொல்லி வல்லார்கள் எழுதுகிறான் ஓலையாரே மந்திரியாரை சேவகன் ஓலையை கையில் வாங்கி கையிலே வாங்கி கொண்டு அவடிகளை 56 ஏசத்தூசி சித்தரசர் கையிலே கொடுத்தான். சித்தரசர் கையிலே ஒப்படைக்கிறார். சித்தரசர் எல்லாம் ஓலையை விரித்து வாசித்து பார்த்தான். குப்பரை விழுந்து கொடவண்டி கடிச்சு மண்ணை கவுறான். அந்த வாசகத்துல அந்த வேலைதான் செய்ய முடியும். என்னென்ன எழுதியிருக்கா அப்படி ஓலையில? பகுதி பணம் கொடுக்கணும், எனக்கு பணிவிட செய்யணும், திஸ்தி பணம் கொடுக்கணும், கீழ் பணிந்து நடக்கணும். கப்பங்குடு, காணிக்கு கொடு, வரிய கொடு, வட்டிய கொடு, போராண்டு பாக்கி பணத்தை சேர்த்து கொடுன்னு எழுதியிருக்கான். நம்ம எங்கேருந்து கொடுப்பது, எங்கேருந்து கட்டுவது? ஆகா, மக்கள் துன்பத்தை உணராரே மன்னவன் இவர் ஒரு மன்னனா? நாட்டுக்கு தேவைதானா? இந்த அரசர் இனிமேல் நமக்கு தேவையில்லை. காலமெல்லாம் கப்பம் காணிக்கை பகுதி பணத்தை நாமல் கொடுத்து 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 இறப்பதை விட, அனுதினமும் கொடுத்து கொடுத்து இறப்பதை விட, இன்றைக்கு ஒரே நாளையில் போராடி செத்தாலும் பரவாயில்லை. இவனுக்கு இவ்வளவு தைரியம் தெம்புல திமுறை இருந்துதானா? நாமல் 56 சத்தரசர்கள் கதி என்ன ஆகும்? தனிமரம் தோப்பாகுமா? ஆக முடியுமா? என்ன 56 ஏசத்தூசி தரசர்களும் அரக்கனோடு படையெடுத்து வருகிறார்கள். அரக்கனோடு போர் புரிய வரார்கள். வெட்டும் படை, குத்தும் படை, வீரப்படை, சூரப்படை, கத்திப்படை, காலார் படை, அசுரர் படை, அரக்கர் படைகள், அசுரர் படைகள் எல்லாம் ஒன்று கூடி ஒன்று இணைந்து, அடே மன்னவா வல்லரக்க பூபதியே, அடடே அடடே பூபதியே, இன்று முதல் இப்பொழுது முதல் இனிமேல் உனக்கு நாங்கள் அடே கப்ப வரும் கட்ட மாட்டோம், கையே கட்டி வணங்க மாட்டோம், அடே கிட்டி பாரம் கொடுக்க மாட்டேன், பணியில் நடக்க மாட்டோம், அடே பகுதி பாரம் கட்ட மாட்டோம், பயந்து நாங்கள் நடக்க மாட்டோம் சொல்லி தரசர்களும் அரக்கனோடு படையெடுத்து வருகிறார்கள். போர் புரியவே வரார்கள். படையெடுத்து வருவரை கண்ட வாராளே உலகத்து வல்லரக்கன் எண்ணினான். என்னம்மா எண்ணினான்? அடே சண்டாரப்பாவி மந்திரி, மந்திரி 12 வருடமாகவே கொடுக்க வேண்டிய பகுதி பணத்தை வாங்கி வர சொல்லித்தான உன்னை அனுப்பி வச்சேன். நீ இப்படி படையே திரட்டி கொண்டே கோட்டையில கொண்டு விட்டுட்டியப்பா. வந்திருப்பரோ தலையா கடல் அலையா என்று புரியவில்லையே மந்திரி. எனக்கு ஒண்ணுமே புரியவில்லையே மந்திரி. படைகளை வெல்வதற்கு நம்மிடத்திலே படை இருக்கின்றதா? படையும் கிடையாது, படைக்குள்ள பரிகாரமும் கிடையாது. வல்ல கரிபதி காலார் இல்லை, வணங்க செய்வோர் யாரும் இல்லை. இல்ல கரிபதி காலார் இல்லை. அவர்களோடு எதிர்த்து போர்கள் செய்ய நம்மிடம் படை என்பதும் இல்லை. யார் ஒருவர் துணையும் இல்லை இறைவா, இனிமையருக்கு அவர் ஒருவர் தங்கமில்லை ஆண்டவரே. ஈசரே உலகிலே இனிமையருக்கு அவர் துணையும் இல்லையே இறைவா.
கர்ணன் புலம்பி கொண்டிருக்கிறாள். அதனால் திக்கற்றவனுக்கே தெய்வமே துணை. நமக்கு சொன்ன அவன் தான். யாரு யாரு யாரு? ஆண்டவன் தான் துணை. அதனால் ஆரியத்தவருக்கு இந்த நாதனே ரஞ்சம். நானே தஞ்சம். ஆண்டவன் ஆதி கரைக்கின்ற சாட்சாரி சிவனை வேண்டி நவம் செய்ய வேண்டுமே என்று வருகிறான் வல்லரக்கன். வருகிறான். எங்கே எங்கே எப்படி வருகிறான் அந்த அரக்கன்? எப்படி வருகிறாள்? அவன் நாடி இழந்தார் அகர் இழந்தார் சோலைகளை கடந்து நடந்து ஆளருவமே இல்லாரே அத்துவார காணகம். அதுதான் ஆருண்யவனம். அந்த ஆருடையமான வனத்துக்கு வருகிறான் அரக்கன். இந்த வல்லரக்கம் தவறின செய்ய வருகிறாள். ஆருடையமான வனத்திலே வந்து அரக்கன் இறைவனை வேண்டி எப்படி எப்படி நவம் செய்து வருகிறான் அந்த வல்லரக்கன். எப்படி எப்படி செய்து வருகிறாள்? அரக்கனால கோழி முட்டையை ஒன்று வைத்தாள். இறைவனை வெள்ளி நவங்கைய வேணுமே இந்த வல்லரக்கனாகிய வல்லரக்கனாகப்பட்ட மன்னவான் கோழி முட்டை வேற குண்டு மணி மறுபு மறுபு மணி மறுபு மறுபு ரத்தம் ரத்தம் என்று சுத்தம். இந்த இடத்தை இழந்தாலும் சரி செய்து ஒன்னு
மறக்க போறது கிடையாது. ஆமா, என்னதான் கருப்பு செருப்பு குண்ணி முட்டை வைத்தான். அதுக்குதான் அந்த குண்ணி முத்தை கொண்டு மேல வைத்தான். அப்படி வியாதியில பாவம். கருப்பு என்றால் துக்கம், குற்றம். ரத்தம். என் ரத்தம் சிந்தினாலும் சரி, நான் செத்தாலும் சரி, ஆண்டவனே ஒண்ணு மறக்க போறதில்லை அப்படின்னு அவன் இருக்கிறான். அப்படியே வைக்கிறான். ஆமா, சரி சரி. அதற்கு வீடு என்ன வைக்கிறான் அந்த அதன் மீது அழகார ஒரு செவ்வதலி புஷ்பத்தை வைத்தான். செவ்வதலி புஷ்பத்தில் வேறு செம்பு பூசி நாட்டினார். ஊசீருடனே ஒரு காடு உச்சம் தலை இளங்கார்கள் வேறும் கால் வேறும் தலைகீழுமாகவே கடியதோரு வல்லரக்கன் யாரை வேண்டிடவும் ஏது வருகிறார் அந்த வல்லரக்கன் எப்படி எப்படி நமங்க இது வருகிறான் அந்த வல்லரக்கனாகிய மல்லவல் எப்படி அவங்கள் செய்கிறார் அவர் அரே சம்போபகாரேவா சங்கரா என்னை காக்க வேணும் இறைவா இறைவா ஏழை வங்காடா எளியவசகாயா காளி வாகடா கங்காதரா ஆண்டவரே எஞ்சாம்போ சிவசங்கரா பன்னிரண்டு வருடமாக அரக்கராண்டு வரிதான் இறைந்து வேண்டி பூஜை செய்து ஒரே மனது ஒரே இடை ஒரே எண்ணத்தோடு ஐம்புலரையும் அடக்கினார் மறக்க முடியுமா அந்த ஆசையை முடியாது. ஒரு மனிதனால் மறக்கவே முடியாது, வெறுக்கவே முடியாத ஆசை என்னென்ன ஆசை? உலகத்துல முக்கியமான ஆசை மூணே ஆசை. உலகத்திலே மூணே ஆசைனா இருக்கா? மனிதனுக்கு ஆசை எக்கச்சக்கமான ஆசை உண்டு. ஆனா மறக்க முடியாது, அழைக்க முடியாது, வெறுக்க முடியாத ஆசை என்ன ஆசை? மூணே மூணு ஆசை
தான். என்ன ஆசை? ஒரு மனிதனுக்கு முதல் ஆசை என்ன ஆசை தெரியுமா? மண்ணாசை ஒன்று. ஓ, மண்ணாசை ஒன்று, பொன்னாசை ஒன்று, பொன்னாசை ஒன்று, பெண்ணாசை ஒன்று, பெண்ணாசை ஒன்று. இந்த மூணு ஆசை எப்படி மறக்கலாம்? மண்ணாசை என்றால் என்ன? மண்ணாசை என்ன தெரியுமா? மண் வேணும், மனை வேணும், வீடு வேணும், வாசல் வேணும், காடு வேணும், கண்ட கண்ட இடத்துல தோப்பு துருவா வேணும்னு இது மண்ணாசை. இது எல்லாரும் நினைக்கக்கூடிய ஆசை. மண், மனை, வீடு, வாசல், காடு, கரை, சொத்து, சுகம் இதை கூட வேண்டாம் வெறுத்துட்டான். ஒரு ஆசை இருக்கு. அடுத்து என்ன ஆசை? அதான் பொண்ணுக்கும் பொருளுக்கும் ஒரு ஆசை. பொண்ணோட ஆசை. அது என்ன தெரியுமா? இருக்கவங்க எல்லாம் தங்கத்தால போட்டு கொடுப்பாங்க. சரி, நம்ம கவரிக்க போட்டாலும் ஏமாத்திடுவோம். பரவாயில்ல. நீ கவனிக்கா போட்டிருக்க சுண்டத்தை 8 வருடம் பண்ணி போடுறீங்க. ஆமா, நான் எங்கேயா சொன்னேன்? இருக்கவங்க தங்கத்தால போட்டது, இல்லாமங்க கவரிக்க போட்டது. கொண்டாடத்தாலும் 40 வருஷமா விளையாடிக்கான். தாத்தா பண்ணி பீரோல வச்சுட்டு போட்டு வர மாட்டேங்காரு. அப்படியா? தாத்தா மறக்கு இருக்கும் காரணத்தினால் மேலக்கார அண்ணாதிகளும் மதுரக்கார அண்ணாதிகளும் உடனடியாக ஆலயத்துக்கு வரும்படி விழா கமிட்டியால் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். அப்பேற்பட்ட மனிதனால் மறைக்கவே முடியாத ஆசையை பெண்ணாவே அறைக்கல் வெறுத்தான். அவன் வெறுத்தான் பகவானுக்கு வரம் கொடுக்க வருவான். பசியை மறந்தவள் பக்தராகலாம், ருசியை மறந்தவள் ருசியாகலாம், மோகத்தை வெறுத்தவள் ஒரு முடிவனாகலாம், இந்த மூன்றை வெறுத்தவள் என்னை போல முத்திரிஞ்சு வந்த ஒரு முடிவனாகலாம். வெறுத்துட்டாங்க. ஆசியத்தான் மாதிரி அவரை போல வெறுத்தான் ஆசியா எல்லாமே மறந்துட்டான். காசி 150 வயசு ஆனாலும் என் வேதனாவும் கொண்டாட்டியே இருக்க மாட்டான். என் பெண்ணே போக போனாலும் சரி, என் வைப்பு வைப்பு விட்டுட்டு வைப்பு வைப்பு போகுது. அப்படியா? வைப்பு வந்து என்ன அவன் சின்ன வயசுல செட்டி பின்னாலே சுத்தி பழக்கம். ஆமா ஏமா வைப்பு வந்து இடையில பேச மாட்டான். அப்பேற்பட்ட ஆசையை எப்ப வருவாரு எப்ப வருவாரு பால் கொடுப்பாங்க. சரி சரி, வைப்பு வளர்க்க கூடாது. நடவாகி அவன் ஏற்கனவே அண்ணன் தம்பியை தகப்பன மறந்து வந்தவா. சரி, கொண்டாட்டி 7 பேர் கெட்டவா. அவன் 7 பேர் இருந்து கெட்டவா. அதனால இவன் மறந்துட்டான். அவன் மறக்க முடியுமா? அவளை ஒரு நாள் மறக்க முடியாது. ஐம்பதை முடக்கி மூவாதை இருந்து 12 வருடமாகவே அரக்கன் தவம் செய்து தவம் புரிந்து கைலாசம் வசைகிறது. நன்றி பகவானை விட்டு வல்லரைக்கரை அழைத்த ஆதி கைலாசம் வருகின்றான். ஆண்டவர் பகவானை கண்ட வல்லரைக்கரை இறைவனிடம் கேட்கிறான். என்ன சொல்லி கேட்கிறார்? இவளே படையெடுத்து வந்த வகை வெள்ளை வெல்ல வேண்டுமே என்றார். மறுபடி வெல்ல வேண்டும் என்றால் ஆண்டவனை எனக்கு தூண்டி விரைகொண்டு 3 விரலினாலே முடிக்க வரம் தர வேண்டும். முடிக்க வரம் தர வேண்டும் சொல்லி இறைவா என்னுடைய 3 விரலை எடுத்து 3 விரலை எடுத்துக் கொண்டு சமுத்திரத்தை நம்பி யாரோ அங்கே பிடித்து வேணும் சீக்கிரம் அழிய போறாய். இடவுல டிக்கெட்டு 1000 டிக்கெட்டு அரை டிக்கெட்டு இருந்தாலும் 12 வருடம் தன்னை மேலக்கார அண்ணாவி மகனக்காரன உடனே ஆலயத்துக்கு வரவும் வந்தாச்சு. அதனால் அரக்காவுக்கு தூண்டி விரல் கொண்டு 3 விரலினாலே முடிக்க வரம் தருகிறேன். முடிக்க வரம் தருகிறேன் அரக்கா. வரம் பெற்ற வல்லரைக்கர் ஆண்டவனை மதிக்கவில்லை. அழைத்து வந்த நன்றிடத்திலே சொல்லவில்லை. ஒரு வார்த்தை போயிட்டு வரன்னு சொல்லவில்லை. வரத்தை
தாங்கிக் கொண்டு கைலாய் விட்டு வருகின்ற போது வரக்கூடிய போது எதிரே வருகிறான் கைலாசநாதன் கலகப்பிரியன் நாரத மகாமுனிவர். நாரத மகாமுனிவர் அவருடைய சூழ்ச்சிரா ஈசன் கொடுத்த வரம் சோதிக்க வேண்டுமே என்று சோதனை பண்ண வேண்டுமே என்று மறுபடியும் கைலாச வர்றான். சொல்லியே விரட்டி வரா. மூன்று விரலை எடுத்த ஆண்டவன் பகவானுடைய முடியருகே தொடுகிறான். பார்த்தார் பகவான். ஆகா, என்ன அந்த வேகத்தில் நெத்தில கை வச்சா நம்ம நிலைமை என்ன ஆகும்? கையை வச்ச நம்ம சரசெல்லாம் சுக்கு சுக்கன்னு என்று அரக்கரை கண்டவுடனே ஆண்டவன் பகவான் ஓடினான். பகவானே ஓடினாரே. ஆரிவள்ளி கைலாசத்தில் அரக்கடிக்கு பயந்து யாரெல்லாம் ஓடினார்கள்? ஓடினார்கள். வானவர்கள் ஓடினார், மாறியவர்கள் ஓடினார், வானவர்கள் ஓடினார், மாறியவர்கள் ஓடினார், மாலையர் ஆரித்த சந்திரனும் ஓடினார், ஈரமில்லாத ரிஷிகளும் ஓடினார், நந்தி முகவர் ஓடினார், முடிவர் ஓடினார், ஆட்டுக்கிட வகிடத்தில் அக்கி தேவர் ஓடினார், பச்சி வாகிடத்தில் ஓடினார், கிட வாகிடத்தில் அமரருமார் ஓடினார், வாகிடத்தில் தனிப்பகவான் ஓடினார், கழுதை நல்ல வாகிடத்தில் மூரேவி ஓடினார், பச்சை மயில் வாகிடத்தில் சுப்பிரமணியர் ஓடினார், காலை நல்ல வாகனத்தில் வாகனத்தில் ஆயிட்டு 30 கோடி தேவாரி தேவர்களையும் ஆண்டவர் அழகார ஒரு பூங்காவர சோலையாகவே அமைத்து அப்படி அமைத்துக் கொண்டு ஆனந்த வரத்தில் வந்த ஆண்டவன் சிவபெருமான் செவ்வதரி புஷ்பத்திலே சிவபெருமான் சிவலிங்கமாகவே ஒளிந்தார். சிவலிங்கமாகவே ஒளிந்தார். விரட்டி வந்த வல்லரசன் எண்ணினான். என்னம்மா எண்ணினான்? ஆகாரவுக்கு முன்பராகவே ஓடி வந்த இறைவனை காணவில்லையே, பகவானை காணவில்லை என்று ஒருவேளை இந்த நந்தவனத்திற்கு சென்று ஒளிந்திருப்பாரோ? இந்த பகவான் இந்த வனத்துக்குள்ள தான் இருக்காரு என்று நந்தவனத்திலே வந்த அரக்கன் ஆண்டவன் பகவானை தேடுகிறார். எப்படி அம்மா தேடினாள்? அவர் அந்த வரும் முகுந்தல் அவ்வாடி வர தேடி அரங்கி வர தேடி தாய் போலை அறையுகிறார். அரங்கி வர தேடி செடியாகவே தேடினார், அந்த சிவனை காணவில்லை. ஆண்டவர் பகவானை காணாறுபடி வாரேழு வல்லரக்கள் வரத்திலே வட்ட வாரையை கண்டா மேல் துண்டை விரிச்சா எவரேடு படுத்துட்டான். அரக்கர் ஆண்டவன் பகவானை கொல்ல வேண்டுமை என்று நந்தவனத்திலே காத்திருக்க செவ்வதிரை வரத்திலே ஒளிந்திருக்கும் சிவபெருமான் பெருமானாகிய வரந்தாமன் கோபால கண்ணரை மனதிலே எண்ணினார். வாயுவராகிய ரகுராமன் கமுசம் தங்கையாம் தேவையா திருவயத்திலே 8வது கண்ணனாகவே அவதரித்தார். ஆயிரவாள்
நகரத்திலே அம்பலக்கோனால் மனைவி மனைவி அசோரைக்கு மகனாகவே வளர்ந்தார். கல் உரலே கட்டுப்பட்டான். கண்ணீர் கைரார் கொட்டுப்பட்டு வெண்ணைகளை திருடி உண்ட மாயவன் பெருமாள் 5 வயதிலே கம்சன் வரை முடித்தார். பெண்களுடைய ஆவலையாதி தாங்க முடியாத யசோதையாள் ஆடு மாடு வேண்டுவ மகரே என கூறாள். அப்படியே வழி அனுப்பி விட்டார். ஆடு மாடு கூடை குட்டிகளோடு சிவபெருமாள் ஒளிந்திருக்கு சௌவரின் நந்தவரத்தின் அருகிலே வந்து ஆடு மாடுகளை அமர வைத்த என் பெருமானாகிய மறந்தாமல் அத்தானை கண்டு ஜாடை சொல்லி பேசினார். ஜாடை சொல்லி பாடுகிற போது அதனை விரத்து விட்டு கீழிருக்கிறார். ஆடு மாடுகளை யாரை கரைக்கின்ற பகவானிடம் ஒப்படைத்த மறந்தாமல் வல்லரக்கரை கொல்ல வேண்டும் என்று வனமோகினி வெண்ணவதாரம் கொண்டார். குண்டல் வெள்ளம் தன்னோட எல்லை சொருபமாரியே வருமாரியே வருமா வடிவம் கொண்டு சிவபெருமான் வரத்திலே வந்திருக்க பெண்ணை கண்ட வல்லரக்கரை என்னோடு வா வந்து அழைக்கின்றார். அரக்கா அப்படி உன்னோடு வர வேண்டும் என்றால் எனக்கு சத்தியம் செய்ய வேண்டும் என்று கேட்க பெண்ணாலை அழிய போகுவதை அறியாதபடி வேறு பெற்ற வல்லரக்கன் சத்தியம் செய்கிறார். எவுடாடி கரையிலே இறங்கி குளித்துறீராடி 3 விலை கொண்டு இடித்தை பிசைந்தான். பெண்ணே உள்ள பார்த்தே கண்ணினால் என் உயிருள்ள வட்டி எரிவேறு எந்த பெண்ணை ஏறிட்டு பார்க்க மாட்டேன் சத்தியம் என்ற அரக்கனுடைய சிரசிலே தொடுகிற போதே அரக்கனுடைய தலை தெரித்து சொல்லுவான் கடலே சென்று விடுகிறது. அரக்கரை கொண்டு எடுத்தார். யாரவாறு கோலம் கொண்டு பசு கிடக்கே வருகிறார். கொன்றே கோலத்தை பார்க்க வேண்டும் என்று பகவான் சொல்ல பங்குடி மடத்துக்கு வந்த பரந்தாமன் பெண்ணாகவே நின்று கொண்டு திரு நடனமாடினார். சிவபெருமா தாங்க முடியாமல் ஆதிசேத்து கட்டினார். ஆளி பெண்ணின் கீழே விழ சிவருடைய வந்தனார பூமியில் விழுந்தார். பூமாதேவி ஒருக்க மாட்டாள் என்று ஆகாயவாளி அகைத்திடுவாள் என்று என் பெருமாள் 2 கரத்தாரை ஏந்தி உருவடைத்தார் பிள்ளையாகவே குழந்தையாக உருவடைக்கிறார். அதில் யாரையா வந்து தோன்றினார். அரைக்கு கதருக்கு உதித்தபடுகிறார். என் அருகர் வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும். அந்த பெல் பட்டனும் அழுத்தி வச்சுருங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோவெல்லாம் இருக்கும், பாருங்கள்.